அடுத்த டாபிக் வந்து இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. ஸோ அவங்களுக்குரிய டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். இவங்களுக்குரிய ஆர்டிக்கிள் வந்து 148 to 157. அதாவது இவங்க யார் அப்படின்னா பொது நிதியின் பாதுகாவலன். ஸோ நம்ம நிதின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபண்டு. ஸோ அந்த ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணுறது, அதை எப்படி செலவழிக்கலான்னு சொல்கிறது, அந்த நிதி சம்பந்தமாக வரக்கூடிய கணக்குகள் எல்லாம் பார்க்கக்கூடியது. ஸோ அதனால தான் இவங்களை பொது நிதியின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், மக்கள் நிதியை வந்து பாதுகாக்கிறவங்க. அடுத்து பொது கணக்கு குழுவின் கண்கள் மற்றும் காதுகள் போன்றவர்கள் யார் அப்படின்னா இந்த சிஏஜி ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கான ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 148 என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய மாநில அரசின் நிதி நிர்வாகம் மீதான முழுமையான அளவில் கட்டுப்படுத்தும் அதிகாரம். ஸோ மாநில அரசு மத்திய அரசு செலவழிக்குது இல்லையா, அரசுக்கு மக்களுக்காக என்னென்ன மாதிரியான நிதி கொடுக்குது, இல்லை எப்படி அவங்க வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஆர்டிக்கிள் வந்து 148. ஆனால் இவங்களோட தகுதி வந்து அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஸோ இப்படி தான் இந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களை யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களாம் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறார். அடுத்து இவங்களோட பதவிக்காலம் இதுவும் கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடலை, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், இல்லை 65 இயர் ஏஜ் ஆகும்போது வரைக்கும் இருக்கலாம். இல்லை எது முன்னாடி வருதோ அதுபடி அவங்க பதவியில் நீடிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பதவிக்காலம் முடிந்த பின்னர் மத்திய மாநில அரசின் கீழ் எப்பதவியும் வைக்க தகுதியற்றவர். ஸோ இவங்க இந்த வேலையில் பார்த்தாங்க அப்படின்னா பதவி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த கவர்மெண்ட் போஸ்ட்லேயும் இருக்க முடியாது இவங்க. ஓகேவா, இதுதான் இவங்களோட பதவிக்காலம். அடுத்து இவங்களோட ஊதியம்ங்கிறது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக இவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களோட ஊதியம் வந்து திரட்டு நிதியிலேருந்து, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் கவர்மெண்ட் கொடுக்குது இவங்களுக்கு. இப்போ பதவி நீக்கம் பற்றினது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பதவி நீக்க கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கணும். ஓகேவா. இப்போ குற்ற தீர்மானம் மூலம் பதவி நீக்கலாம். ஏதாவது இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அது மூலமாக இவங்களை பதவி நீக்கம் செய்யலாம். பதவி விலக உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பின்பற்றும் அதே முறை, அதாவது பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் வாக்களிக்கும் உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவு. ஓகேவா. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்ன மாதிரியான முறைகள் பின்பற்றாங்களோ அதே முறைகள் தான் இவங்களையும் பதவி நீக்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா 2 அவைகளில் உள்ள உறுப்பினர்களோட வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அதில் 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் மட்டும் இவங்க அந்த ஆதரவு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட பதவி நீக்க முறை. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட கடமை மற்றும் அதிகாரம். ஃபஸ்ட்டு மெயின் என்ன அப்படின்னா மத்திய அரசுக்குண்டான கணக்கு, மத்திய அரசு செலவழிக்குது இல்லையா, அதுக்குண்டான கணக்கு அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவரிடம் இவங்க கொடுப்பாங்க அறிக்கையை. மாநில அரசு செலவழிக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே அதோட அறிக்கை எல்லாமே ஆளுநருக்கு சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து இப்போ நிதியிலிருந்து செலவு செய்வதை சட்டப்படி உறுதி செய்வார். இவ்வளோ வந்து அதாவது அந்த அரசியலமைப்பில் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த முறையில் தான் இவங்க நிதியிலேருந்து செலவு செய்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இவங்களோடது தான். அடுத்து வந்து ஒதுக்கப்பட்ட நிதி குறிப்பிட்ட காரியத்துக்கு செலவிடப்படுதா என மேற்பார்வை. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த துறைக்காக நாங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி அவங்க வந்து கரெக்டாக செலவிடுறாங்களாங்கிறது செக் பண்ண வேண்டியதும் இவங்களோட வேலை தான். அடுத்து பார்த்திங்கன்னா அரசு நிறுவனம் அல்லது அரசு வருவாயில் உதவி பெறும் அமைப்பின் வரவு செலவு கணக்கு ஆய்வு. இப்போ அரசு ரிலேட்டடாக, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறுவனமோ இல்லை அரசு வருவாயிலிருந்து உதவி பெறும் அமைப்பு அதோட வரவு செலவையும் இவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது சிஏஜி ஆஃபீஸர்ஸ்களுடைய அதிகாரங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் சிஏஜி ஆஃபீஸர் யார் அப்படின்னா நாராஹரி ராவ். ஸோ இவர் தான் நாராஹரி ராவ். 1948 to 54 வரைக்கும் ஃபஸ்ட்டு சிஏஜி ஆஃபீஸராக இருந்திருக்கார். சிஏஜி ஆஃபீஸரை பற்றின குறிப்பு என்ன அப்படின்னா சிஏஜி துறை தொடங்குவதற்கு முதல் முயற்சி செஞ்சவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா கானிங் பிரபு. ஸோ அவரோட காலத்தில் தான் இந்த சிஏஜிங்கிற ஒரு துறை தொடங்கணும் அப்படிங்கிறத வந்து முன் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1858 முதல் முறை கணக்காய்வாளர்
அப்படிங்கிறது அவர் தலைமையில் தான் கணக்கியல் துறை உருவாகணும் அப்படிங்கிற கருத்து எழுந்துச்சு. ஸோ 1858 அதுக்கப்புறம் 1860 வந்து தணிக்கைத்துறை அப்படிங்கிறத வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் தணிக்கை கணக்காயர், அதாவது சுதந்திரம் பெறக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே வந்து கணக்காயர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா சர் எட்வர்ட் ட்ரமாண்ட் 1860. ஓகேவா. அடுத்து 1884 தணிக்கை மற்றும் கணக்குத்துறை என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அடுத்து 2010 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த துறை வந்து 150 இயர்ஸை வந்து நிறைவு பண்ணிருச்சு. ஓகேவா. இதுதான் வந்து சிஏஜி பற்றின சில குறிப்புகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம். ஸோ இவங்களோட தகுதி, அதிகாரம், அமைப்பு இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சுதந்திரமான மற்றும் நிரந்தர அமைப்பு. ஸோ இதுக்கான விதிமுறைகள் எல்லாமே, தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே வந்து 324 329A வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கிள் 324 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னென்ன மாதிரியான அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தலாம், அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை வந்து நடத்தலாம், அப்புறம் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல்கள் எல்லாம் மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அவங்க வந்து என்னென்ன தேர்தல் நடத்தலாங்கிறது ஆர்டிக்கிள் 324 வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிளும் 324 தான். நம்ம தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா. அடுத்து வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையரோட நிலை வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையாளர் அனைவரும் சம உரிமை. ஸோ தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அதில் இருக்கக்கூடிய மற்ற தேர்தல் ஆணையர்களுக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருப்பாங்களே மற்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஒரே உரிமை, சம உரிமை தான் இருக்குது. அவங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா பெரும்பான்மை ஆணையாளர் முடிவே இறுதி, அதாவது பெரும்பான்மையாக எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா. இங்கே வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தான் பெருசு, மற்றவங்களாம் அவங்களுக்கு கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே சம உரிமை உடையவங்க. ஆணையரோட பதவிக்காலம் வந்து அதே தான் 6 ஆண்டுகள் நிறைவு அல்லது 65 வயது நிறைவு. ஸோ அது வரைக்கும் உங்கள் பதவியில் வைக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களின் பதவிக்காலம் குறித்து சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஸோ இந்த பதவி காலத்தை வந்து உயர்த்தவோ இல்லை கம்மி பண்ணவோ யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 324(5). இப்போ இவங்களை எப்படி வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க அதுக்கான முறைகள் பார்த்தோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கி என்னென்ன முறையெல்லாம் மேற்கொள்கிறாங்களோ அதே முறை தான் இவங்களுக்கும். அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 324(5). அது மட்டும் இல்லாமல் அதான் அந்த 2 அவைகளில் உள்ள உறுப்பினர்களோட ஆதரவு வந்து 2 இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே முறை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர், ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையராக எலெக்ஷன் கமிஷனராக வந்தவர் யார் அப்படின்னா சுகுமார் சென். 1950-58 52-58 சுகுமார் சென். அடுத்து உங்களோட அதிகாரம், இந்த தேர்தல் ஆணையரோட அதிகாரம் மற்றும் பணிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, தேர்தல் நடத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அதுதான் இவங்களோட பணிகளாக இருக்கும். ஸோ தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியலை தயாரித்ததுக்கப்புறம் தேர்தலை நடத்தணும், அது தேர்தலில் கட்டுப்படுத்தணும், அப்புறம் மேற்பார்வையிடணும் அதெல்லாமே. அப்புறம் தேர்தல் எந்த தேதியில் ஆரம்பிக்குது, எந்த தேதியில் வந்து முடிவுகளை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவங்க ஃபஸ்ட்டே வெளியிட்டுருணும். அடுத்து வந்து நடத்தை விதிமுறைகளை வரையறுக்கணும். இன்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அப்புறம் தேர்தல் சின்னம், எந்தெந்த கட்சிக்கு எந்த சின்னம் வழங்குறது, இல்லை மாற்றி கொடுக்குறது, சின்னத்தை மாற்றி கொடுத்துறது, அது தொடர்பாக நிறைய பிரச்சனை வரும். அதை எல்லாமே சால்வ் பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை தான். அதே மாதிரி அரசியல் கட்சியை அங்கீகரிப்பது குறித்த முடிவு, ஒரு புது கட்சி உருவாகுதுன்னா அதை அங்கீகரிக்கலாமா வேணாமாங்கிறது எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து பாராளுமன்ற உறுப்பினரோட தகுதியின்மை,
இப்போ ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துருவாங்க தேர்தல் முனையம், அவருக்கு தகுதி இல்லை, அந்த உறுப்பினராக இருக்க தகுதி இல்லைன்னு தெரியும் போது அதை பற்றி குடியரசுத் தலைவருக்கு இவங்க தெரிவிக்கணும். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதி இன்மையாக இருக்கும்போது அதை ஆளுநருக்கு தெரிவிப்பாங்க, மாநில ஆளுநருக்கு தெரிவிப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்கெடுப்பு எடுத்தது சரியில்லைன்னு மக்கள் சொல்லும்போது மறு வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு இருக்குது. அப்புறம் அனைத்து அதிகாரமும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த சொன்ன எல்லா அதிகாரமுமே அரசியலமைப்பில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது வழியாக தான் இவங்க செயல்பட முடியும். அடுத்து இந்த தேர்தல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 4 ஆர்டிக்கிள் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கிள் 325. இந்த 325ல் என்ன சொல்கிறாங்கன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம் உள்ளிட்ட காரணம் காட்டி ஒருவரது பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கவோ சேர்க்கவோ தடை விதிக்கிறது ஒற்றை வாக்காளர் பட்டியல் முறை. அதாவது ஒரு வாக்காளரை வந்து உங்கள் பட்டியலில் சேர்க்கணும்னா அவரோட இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்காம அவர் அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிக்கு அவர் வந்து தகுதியானவரா அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். ஸோ அவங்கள நீக்கவோ இந்த இதை அடிப்படையாக வச்சு அவங்கள நீக்கவோ சேர்க்கவோ முடியாது. அதனால தான் ஒற்றை வாக்காளர் பட்டியல் முறை அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? 325ல். அடுத்து 326ல் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது 18 வயது நிரம்பினாலே அவங்க ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து 328. இந்த அதாவது வந்து 21 வயது வரை இருந்தால் மட்டும்தான் வாக்கு போட முடியுங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த 21லேருந்து 18 வயதாக குறைஞ்சது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா 61வது சட்டத்திருத்தம் 1988ல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988 61வது சட்டத்திருத்தத்திலாம் 18 வயதுலேருந்து வாக்குரிமை அளிக்கலாம், 21 வயதுலேருந்து 18 வயதாக குறைச்சாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கிள் வந்து 326ங்கிறது வந்து வயது வந்தோர் வாக்குரிமை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். அடுத்து 327 அண்ட் 328 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு, தொகுதி வாரியாக பிரித்தல், அது தொடர்பான பொருட்கள் குறித்து சட்டம் இயற்றுதல். இது எல்லாமே 327 to 328. அடுத்து 329ங்கிறது என்னென்னா, நீதிமன்றம் தலையிடுவதை தடை செய்கிறது. ஸோ தேர்தல் ஆணையம் தான் ஃபுல் பொறுப்பில் இருக்க முடியும். ஸோ இதில் வந்து நீதிமன்றம் தலையிடவே முடியாது தேர்தல் சம்பந்தமாக. ஸோ அந்த ஆர்டிக்கிள் தான் 329. டாபிக் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி, அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இதை பற்றின ஆர்டிகிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆர்டிக்கிள் 315லேருந்து 323 வரைக்கும் இதை பற்றின தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஸோ இந்த தேர்வாணையத்திற்குரிய தலைவர்களோ உறுப்பினர்களோ வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர்களோட தகுதி என்ன அப்படின்னா, மத்திய அரசு அல்லது மாநில அரசில் கீழ் குறைந்தது 10 ஆண்டுகள் அரசு பணியாற்றியவர்களாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் வந்து 10 இயர்ஸ் வேலை பார்த்தவங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உறுப்பினர்களை தான் வந்து இந்த தேர்வாணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்களோட பணி என்னங்கிறத வந்து யார் தான் முடிவு பண்ணுறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுறார். இவங்களோட பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 316. இவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள், 65 வயது நிறைவடைகிற வரைக்கும். அடுத்து இவங்களோட பதவி நீக்கும் வழிமுறைகள், இது வந்து ஆர்டிக்கிள் 317ல் சொல்கிறாங்க. இப்போ தலைவரையோ அல்லது உறுப்பினரையோ குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற பார்வைக்கு அனுப்பாமலேயே பதவி நீக்கம் செய்யலாம். டைரெக்டாக குடியரசுத் தலைவரை என்ன பண்ணலாம், அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ தலைவர் அல்லது உறுப்பினர்களை வந்து திவாலானவர்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுதல். திவாலானவர்களாக இருந்தால் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அப்புறம் வந்து அவங்களோட பணிக்கடமைக்கு எதிராக வேறு பணியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் பதவி நீக்கம் செய்யலாம். இல்லை அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவங்க, இல்லை உள்ள தளர்ச்சி காரணமாக அவங்க பதவியில் தொடர முடியாதுன்னு குடியரசுத் தலைவர் கருதுனா மட்டும் இவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அப்புறம் வந்து அரசு சார்பான ஒப்பந்தங்களில் தங்களுக்கு லாபம் பெறும் நோக்குடன் பங்கெடுத்து கொண்டால் மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லி குற்றம் புரிந்தவராக கருதப்படுவார். ஸோ இந்த காரணங்களுக்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் எல்லாமே வந்து இவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இவங்களோட பணி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சொல்கிறது ஆர்டிக்கிள் 320. ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்துவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம். ஸோ அரசிற்கு தேவையான ஆலோசனை பின்வரும் சூழ்நிலையில் வழங்குவாங்க. எக்ஸாம் நடத்துகிறது ஒன்று. இன்னொன்று வந்து சில சிச்சுவேஷன்ஸில் வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஆலோசனை கூறலாம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து அரசு பணிக்கு ஆள் தேர்வு செய்யும் வழிமுறைகள். ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ஆளை எடுக்கணும், எந்த மாதிரி வழிமுறைகளில் ஆளை எடுக்கலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்லலாம். இப்போ யாரையாவது பணி அமர்த்துறது, இல்லை அவங்களுக்கு உயர்வு, பதவி உயர்வு கொடுக்கறது, இல்லை பணியிட மாற்றம் செய்கிறது, இதுக்கான வழிமுறைகளை சொல்லலாம் இவங்க. அடுத்து அரசு பணியாளர் ஒருவரை பாதிக்கும் ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்கலாம். அடுத்து அரசுக்கு பணியாற்றும் போது ஏற்பட்ட ஊர்களுக்கு இழப்பீடு கேட்டு செய்யப்படும் கோரிக்கைகள். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் வந்து இவங்க ஆலோசனை சொல்ல முடியும். அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றின டாபிக் முடிஞ்சிருச்சு.